பிரைஸ் தி லார்ட். பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஏசாயா 48:17. ஆமீன். ஆமாங்க ஏசப்பா இன்னைக்கு நம்மளுக்கு இந்த வசனத்தின் மூலமாக என்ன சொல்ல வரார் அப்படின்னா, பிரயோஜனமான காரியத்தை நான் உனக்கு சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்றாருங்க. ஒரு காரியத்தை நம்ம கர்த்தர் இடத்துல விசாரிச்சு அதன்படி நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பா அது நம்மளுக்கு லாபத்தை தான் தரும், நஷ்டத்தை தராதுங்க. நம்மளோட இஷ்டத்தின்படி இந்த காரியத்தை செய்யும் போது கர்த்தர் எனக்கு இதை செய்வாரு அப்படின்னு நீங்க அந்த காரியத்தை துவங்குனீங்க அப்படின்னா அது உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லாததா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கர்த்தர் அந்த இடத்துல உதவி செய்யவே மாட்டாருங்க. ஏன் அப்படின்னா இந்த காரியத்துக்கு உதவி செஞ்சா அது உன் வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்காது அப்படின்றது அவருக்கு தெரியும். அதனால அந்த இடத்துல அவர் அமைதியாயிருவாருங்க. அதோட வாழ்க்கையில சில நேரத்துல நஷ்டம் உண்டாகுது. ஸோ எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் இடத்துல விசாரிப்போம். கர்த்தர் நம்மளுக்கு பிரயோஜனமான காரியத்தையும் லாபமான காரியத்தை மட்டும்தான் நம்மளுக்கு சொல்லி தருவாரு. கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you.